ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் சென்னகரை மீன் குழம்பு எப்படி டேஸ்டியாக ஈஸியான மெத்தடில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 4 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் பொரிய விடலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் 6லேருந்து 7 பல் பூண்டை தட்டிட்டு சேர்க்கணும். கட் பண்ணி சேர்க்குறத விட நம்ம தட்டிட்டு சேர்த்தா அந்த ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக இருக்கும். இது கூடவே 6 பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நமக்கு மேலே தெரிக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் மிக்ஸை நம்ம சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு இந்த அளவெல்லாம் கம்மியாகி நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அப்போ தான் நம்ம மசாலா பொருட்களை சேர்க்கணும். பாருங்கள், நல்லா வத்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே தனியாத்தூளையும் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போய் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புளி கரைசலை ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே புளியை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். மீனை ஆட் பண்ணோன்னா குழம்பு கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் நல்லா கொதி வந்ததும் மீனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது எல்லா மீனையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு குழம்பு இருக்கணும். பாருங்கள், மீனும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். டேஸ்டியான சென்னகரை மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.